நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 21. எஸ்கியூஸ் மீ. ராபர்ட் லெங்டன் அந்த மாணவர் கூட்டத்தை தொடர்ந்து சென்றார். எஸ்கியூஸ் மீ. அவர்கள் அனைவரும் திரும்பினர். தன்னை ஒரு தொலைந்து போன சுற்றுலாவாசி போல லெங்டன் அவர்களிடத்தில் காட்டிக்கொண்டார். இன்ஸ்டிடியூட்டோ ஸ்டேட்டில் டிஆர்ஓக்கு எப்படி செல்வது? உடைந்த இத்தாலிய மொழியில் கேட்டார் லெங்டன். சிகரெட் புகைத்து கொண்டிருந்த டாட்டூ போட்டிருந்த பையன் அலட்சியமாக பதிலளித்தான். இத்தாலி தெரியாதா? அவன் பேச்சில் பிரெஞ்சு துணி தெரிந்தது. தன்னுடைய டாட்டூ நண்பனை எச்சரிக்கும் துணியில் பார்த்த பெண்களில் ஒருத்தி போர்ட்டா ரொமானாவை நோக்கிச் செல்லும் நீண்ட சுவற்றை சுட்டிக்காட்டி தன்மையாக கூறினாள். இப்படியே நேராக செல்ல வேண்டும். நேராக. லெங்டன் மொழிபெயர்த்து கொண்டார். நன்றி. அதைத் தொடர்ந்து கழிவறையின் பின்னால் இருந்து வெளியே வந்த சியானா அவர்களை நோக்கி நடந்தாள். நெடுவென்று இருந்த அந்த 32 வயது பெண் அந்த குழுவினரை நெருங்கையில் லெங்டன் அவளை வரவேற்கும் விதமாக அவள் தோள்களில் கையை வைத்தார். இது என் சகோதரி. இவள் ஒரு ஓவிய ஆசிரியை. டாட்டூ போட்டிருந்த பையன் முணுமுணுத்தான். TILF. அவனுடைய ஆண் நண்பர்கள் சிரித்தனர். லெங்டன் அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கே புளோரன்ஸில் பாடம் சொல்லிக் கொடுக்க சாத்தியமுள்ள இடங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுடன் வரலாமா? நிச்சயம் வரலாம். அந்த இத்தாலிய பெண் சிரித்தபடியே கூறினாள். போர்ட்டோ ரொமானாவில் இருந்த காவல்துறையினரை நோக்கி அந்த குழுவினர் செல்கையில் சியானா அந்த மாணவர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டார். லெங்டனோ அந்த குழுவின் மைய பகுதியில் கலந்துவிட்டார். அவர்கள் முன்னோக்கி குனிந்தபடி பார்வையில் படாதவாறு இருக்க முயற்சித்தனர். தேடு, அது உனக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்ட லெங்டனின் இதய துடிப்பானது மெல்போஜின் 10 அகழிகளையும் கண்முன் கொண்டு வந்தபோது பரவசத்துடன் வேகம் எடுத்தது. கேட்ராவேசர். இந்த 10 வார்த்தைகளும் கலை உலகில் மிகவும் தெளிவுபடுத்தப்படாத, ஒருபோதும் தீர்க்கப்படாத நூற்றாண்டு கால புதிர் என்பதை லெங்டன் உணர்ந்தார். 1563 தரையில் இருந்து 40 அடிகள் வரையிலான உயரத்தில் பைனாக்குலர்கள் உதவியில்லாமல் பார்க்க முடியாத புளோரன்ஸின் புகழ்பெற்ற பாலசோ வெஷியோவிற்கு உள்ளே சுவற்றில் வரையப்பட்டிருக்கும் ஓவியத்திற்குள்ளாக இருந்து செய்தியாக இது பயன்படுத்தப்பட்டிருந்தது. 1970களில் வரை வெறும் கண்களுக்கு தெரியாத வகையில் மறைக்கப்பட்டதாக இருந்த அதனை தற்போது புகழ்பெற்று விளங்கும் ஒரு கலை பகுப்பாய்வாளர்தான் கண்டுபிடித்தார். அதன் அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர பல ஆண்டுகளை அவர் செலவிட்டிருக்கிறார். அது குறித்து பல்வேறு கோட்பாடுகளை நிலவிய போதும் அந்த செய்தியின் முக்கியத்துவம் இன்று வரை புதிராகவே இருக்கிறது. லெங்டனுக்கு அந்த மறை குறியீடு நன்றாக தெரிந்த ஒன்று போலதான் தோன்றியது. இந்த வினோதமான கொந்தளிக்கும் கடலில் இருந்து ஒரு பாதுகாப்பான துறைமுகமாக அது இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர்ம ஆபத்து குழாய்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளை காட்டிலும் கலை வரலாறும் பிரதான ரகசியங்களும் தானே லெங்டனின் ராஜ்யம். அவர்களுக்கு முன்பாக மேலும் அதிகமான போலீஸ் கார்கள் போர்ட்டா ரொமானாவை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. ஜீசஸ் என்றான் அந்த டாட்டூ போட்டிருந்த பையன். இவர்கள் தேடுகிற ஆளு நிச்சயம் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் செய்திருக்க வேண்டும். அந்த குழு கலைக்கல்லூரியின் வலது பக்க நுழைவாயிலுக்கு வந்து சேர்ந்தது. அங்கே ஒரு மாணவர் கூட்டம் போர்ட்டா ரொமானாவில் நடந்து கொண்டிருந்தவற்றை பார்க்க குழுமியிருந்தது.
அந்த பள்ளியின் குறைந்த கூலி பெறும் காவலாளி மாணவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கையில் அரை மனதுடன் அவர்களுடைய அடையாள அட்டைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். ஆனால் போலீஸ் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதில்தான் அவனுடைய முழு ஆர்வமும் இருந்தது. அந்த சதுக்கம் முழுவதும் எதிரொலிக்கும்படி சத்தமாக கீரிச்சிடும் பிரேக் ஒலி எழுப்பியபடி அவர்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த கருப்பு வேன் போர்ட்டா ரொமானோவிற்குள் சறுக்கி கொண்டு வந்தது. லெங்டனுக்கு அதை மற்றொரு முறை பார்க்க வேண்டியிருக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த தருணத்தை தனதாக்கிக் கொண்ட சியானா தன்னுடைய புதிய நண்பர்களுடன் அந்த கேட் வழியாக நழுவினாள். இன்ஸ்டிடியூட்டோ ஸ்டேட்டல் ஆர்டேவுக்கு செல்லும் சாலையானது ஆச்சரியப்படும் வகையில் அழகாகவே இருந்தது. ஏறத்தாழ ராஜ கம்பீரத்துடன் காணப்பட்டது. 2 பக்கங்களிலும் பெரிய ஓக் மரங்கள் அணிவகுத்தன. அவை தொலைவில் தெரியும் கட்டிடத்திற்கு கூரை போல காணப்பட்டன. அந்த கட்டிடம் ஒரு விரிவான மைய மண்டபம் மற்றும் 3 போர்டிகோகளுடன் ஒரு பெரிய வெளிரிய மஞ்சள் நிற கட்டுமானமாக அமைந்திருந்தது. அந்த நகரத்தில் உள்ள மற்ற கட்டிடங்களைப் போல் இந்த கட்டிடமும் 15, 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் புளோரன்டைன் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய புகழ்பெற்ற வம்சத்தினரால்தான் கட்டப்பட்டது என்பது லெங்டனுக்கு தெரியும். அந்த வம்சம் மெடிசி. இந்த பெயர் மட்டுமே புளோரன்ஸின் அடையாள பெயர் ஆகிப்போனது. அவர்களுடைய 3 நூற்றாண்டு அரசாட்சியில் இந்த மெடிசி ராஜ மாளிகை அளவிட முடியாத செல்வத்தாலும் செல்வாக்கினாலும் செழித்தோங்கியிருந்தது. 4 போப்புகளை அவர்களே தீர்மானித்தனர். பிரான்சின் 2 மகாராணிகளை உருவாக்கினார்கள். ஐரோப்பியாவிலேயே மிக பெரிய நதி ஆதாரமாக விளக்கினார்கள். இன்று வரை உலகம் முழுவதிலும் உள்ள நவீன வங்கிகள் மெடிசி உருவாக்கிய கணக்கு பதிவியல் முறையையே பின்பற்றுகின்றனர். அதுதான் பற்று வரவு எனப்படும் இரட்டை பதிவு முறை. இருப்பினும் மெடிசியின் மிக பிரசித்தி பெற்ற அம்சம் நிதியிலோ அல்லது அரசியலிலோ அல்ல. அது கலை சார்ந்தது. கலைக்கு வாரி வழங்கிய கொடை வள்ளல்கள் என்று கலை உலகம் அறிந்திருப்பதிலேயே மறுமலர்ச்சி காலத்திற்கு தங்கு தடையின்றி உதவியவர்கள் என்று கூட மெடிசியை கூறலாம். மெடிசியின் உதவி பெற்ற புகழ்பெற்ற ஆளுமைகள் என்று டாவின்சி முதல் கெலிலியோவில் இருந்து பொட்டிசெலி வரை பட்டியலிடலாம். இதில் பொட்டிசெலியின் ஓவியமான வீனஸின் பிறப்பு தன்னுடைய சகோதரனின் படுக்கையில் திருமண பரிசாக பாலுணர்வை தூண்டக்கூடிய வகையில் ஒரு ஓவியம் வரைந்து தர வேண்டும் என்று லாரன்சோ டி மெடிசி கேட்டுக்கொண்டதன் விளைவாக உருவானதாகும். லாரன்சோ டி மெடிசி தன்னுடைய வள்ளல் குணம் காரணமாக அவர் காலத்தில் மகா லாரன்சோ என்று அழைக்கப்பட்டவர். தானே ஒரு ஓவியரும் கவிஞரும் என்பதுடன் பிரமாதமான கூர்மையான கண்களை கொண்டவர். 1489 ஒரு இளம் புளோரன்டைன் சிற்பியினுடைய படைப்பின் மீது ஆர்வம் கொண்ட லாரன்சோ அந்த பையனை மெடிசி அரண்மனைக்கு வரவேற்றார். அங்கேதான் அந்த நுண்கலை மகத்துவம் வாய்ந்த கவிதைகள் மற்றும் உயர் கலாச்சாரங்கள் சூழ தன்னுடைய கலையை பயிற்சி செய்தான். மெடிசியின் அரவணைப்பில் அந்த இளம் பருவ பையன் புகழ் பெற்றான். இறுதியில் வரலாற்றில் மிகவும் கொண்டாடப்படும் 2 மாபெரும் சிற்பங்களான பியாத்தா மற்றும் டேவிட் ஆகியோரை அவனே சிலை வடித்தான். இன்று நமக்கு அவன் பெயர் மைக்கேல் ஏஞ்சலோ. அந்த மாபெரும் படைப்பாக்க ஆளுமையானவன் மனித குலத்திற்கு மெடிசி வழங்கிய மகத்தான பரிசு என்றும் அழைக்கப்படுகிறான்.
கலை மீது மெடிசிக்கு உள்ள பேர் ஆர்வத்தை வைத்து பார்க்கும்போது தனக்கு முன்னால் இருக்கும் அந்த கட்டிடம் துடிப்பு மிக்க கலைப்பள்ளியாக மாற்றப்பட்டிருப்பதை நினைத்து மெடிசி குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியுற்றிருப்பார்கள் என்று லெங்டன் கற்பனை செய்து கொண்டார். உண்மையில் அந்த கட்டிடம் மெடிசியின் பிரதான குதிரை கூடாரம். தற்போது இளம் ஓவியர்களுக்கு உந்துதலாக இருக்கும் இந்த அமைதியான பகுதி ஏன் மெடிசியின் குதிரை கூடாரமாக இருந்திருக்கிறது என்றால், புளோரன்ஸிலேயே இதுதான் மிகவும் அழகாக குதிரை சவாரி செய்ய ஏற்ற இடமாக இருந்திருக்கிறது. பாப்போலி தோட்டங்கள். லெங்டன் தனக்கு வலது பக்கம் பார்த்தார். உயரமான சுவற்றிற்கு வெளியில் மர நுனிகளாக தோன்றும் காடு தெரிந்தது. பறந்து விரிந்திருக்கும் இந்த பாப்போலி தோட்டங்கள் தற்போது சுற்றுலாவாசிகளை கவரும் ஓர் இடமாக விளங்குகிறது. தானும் சியானாவும் வாசலை கடந்து உள்ளே சென்றுவிட முடியுமா என்று லெங்டனுக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. இதற்குள் சென்றுவிட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அவர்களால் போர்ட்டா ரொமானோவை கடந்து சென்றுவிட முடியும். எல்லாவற்றிற்கும் மேல் இங்கிருக்கும் தோட்டங்கள் மிக பெரியவை என்பதுடன் மறைவிடங்களுக்கும் பஞ்சமில்லாதவை. இவற்றில் காடுகள், புதிர் பாதைகள் மற்றும் குகைகள் போன்றவை இருந்தன. மிக முக்கியமாக பாப்போலி தோட்டங்களை கடந்து சென்றால் அது பாலாசோ பிட்டிக்கு வழிகாட்டும் ஒரு கற்கோட்டையான அது மெடிசி பிரபுவின் மாளிகையாக விளங்கியது என்பதுடன் அதில் இருக்கும் 140 அறைகள் இன்னமும் புளோரன்ஸிற்கு சுற்றுலாவாசிகள் வந்து செல்வதற்கான காரணங்களுள் ஒன்றாகவும் இருக்கிறது. நாம் பாலாசோ பிட்டியை அடைந்துவிட்டால், லெங்டன் நினைத்து கொண்டார், பழைய நகரத்திற்கு செல்வதற்கான பாதை கல்லெறியும் தொலைவில்தான் இருக்கும். அந்த தோட்டங்களை மறைத்திருக்கும் உயரமான சுவற்றை ஒட்டியபடியே முடிந்தவரை லெங்டன் சத்தமின்றி முன்னேறிக் கொண்டிருந்தார். நாம் இந்த தோட்டங்களுள் எப்படி செல்வது என்றார் அவர். இந்த பள்ளிகளுக்கு செல்லும் முன்பாக நான் என் சகோதரிக்கு இதை காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். டாட்டூ போட்டிருந்த பையன் தலையை குலுக்கினான். நீங்கள் இங்கிருந்து தோட்டங்களுக்குள் செல்ல முடியாது. பிட்டி பேலஸில் இருந்துதான் அதற்கான வழி உள்ளது. நீங்கள் போர்ட்டா ரொமானோவை சுற்றிதான் செல்ல வேண்டும். நாசமா போச்சு என்றாள் சியானா சட்டென்று லெங்டன் உள்பட எல்லோருமே அவளை திரும்பி உற்று நோக்கினர். அட விடுங்களேன் என்ற அவள் அந்த மாணவர்களை நோக்கி கள்ளத்தனமாக சிரித்தபடியே தன்னுடைய பொன்னிற குதிரைவால் கொண்டையை தூக்கிவிட்டு கொண்டாள். நீங்கள் யாரும் இந்த தோட்டங்களுக்குள் ரகசியமாக ஒளிந்து சென்று கஞ்சா புகைக்கவில்லை என்றா சொல்கிறீர்கள்? தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்ட மாணவர்கள் படார் என்று சிரித்தனர். டாட்டூ போட்டிருந்த பையன் இப்பொழுது அவளை பார்த்து முழுமையாக சிரித்தான். மேடம், நீங்கள் நிச்சயமா இங்கே வகுப்பெடுக்கத்தான் வேண்டும். அவன் சியானாவை அந்த கட்டிடத்தின் ஒரு பக்கமாக அழைத்து சென்று கார் நிறுத்தும் இடத்தில் இருந்த ஒரு மூலையை காட்டினான். அங்கே இடது பக்கம் இருக்கும் ஷெட் தெரிகிறதா? அதற்கு பின்னால் ஒரு பழைய நடைபாதை இருக்கிறது. கூரையின் மேல் பக்கம் ஏறி அப்பால் குதித்தால் சுவற்றிற்கு அந்த பக்கம் சென்றுவிடலாம். சியானா ஏற்கனவே அவ்விடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டாள். லெங்டனை திரும்பி பார்த்து ஒரு திமிர்த்தனமான புன்னகையை காட்டினாள். வாருங்கள் பாப்பண்ணா, இந்த வேலியை தாண்டி குதிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வயதாகிவிடவில்லையே